தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கலைஞரின் பிறந்த நாள் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கலைஞர் அவர்களின் இலக்கிய உலகத்தில் அதிகம் பறந்த வண்ணத்து பூச்சி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். கலைஞரை கவி பேரரசு அவர்கள் ரசித்ததும், கவி பேரரசுவை கலைஞர் அவர்கள் ரசித்ததும் நினைத்தால் இனிக்கும், கேட்டால் வியக்கும். இவர்களின் கவிதை உறவு இன்றைய நிஜம், நாளைய வரலாறு. கவி பேரரசு அவர்கள் கலைஞர் அவர்களை எந்தெந்த தருணங்களில் எப்படியெல்லாம் எவ்வாறெல்லாம் பார்த்து வியந்தார் என்பதை பற்றி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞரின் பிறந்த நாள் விழாவான இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையே இருக்கிற உறவு அப்படின்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற உறவு மாதிரி, ஒரு புத்தகத்துக்கும் அதை எழுதுற எழுத்தாளனுக்கும் இடையே இருக்கிற உறவு மாதிரி, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒரு நட்பு மாதிரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் சொல்லிட்டே போகலாம். எங்கே இருந்து எப்படி ஆரம்பிச்சா பொருத்தமாக இருக்கும்னு நினச்சிட்டே இந்த நிகழ்ச்சியை நான் துவங்குறேன். இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய உலகத்தில் கலைஞர் அவர்கள் எந்த காலகட்டத்தில் நுழைஞ்சாரு? அப்போ நீங்கள் என்னவா இருந்தீங்க? தாய்க்கும் மகனுக்குமான உறவு, தந்தைக்கும் மகனுக்குமான உறவு என்றெல்லாம் எங்கள் உறவை நீங்கள் பெருமைப்படுத்தினீர்கள். நான் கருதி பார்ப்பதெல்லாம் சொல்லுக்கும் பொருளுக்குமான உறவு என்றுதான் நான் கருத வேண்டியிருக்கிறது. சொல்லை விட்டு பொருளை பிரிக்க முடியாது. பொருள் சொல்லுக்குள்ளேயே அடங்கி கிடக்கும். சொல்லை விட்டு பொருளை பிரித்தாலும் பொருள் சொல்லுக்குள் தான் இருக்கும். அப்படித்தான் கலைஞருக்கும் எனக்குமான உறவும் நட்பும் அன்பும் பாசமும் என்று சொல்ல வேண்டும். கலைஞரை சந்திப்பதற்கு முன்பே கலைஞரின் எழுத்துக்களை சந்தித்துத்தான் அவர் எனக்கு அறிமுகம். பள்ளி நாட்களில் 11-12 வயதில் பராசக்தியின் வசன நூல் என்று என் மடியில் வந்து விழுந்ததோ அன்று தொடங்கியது கலைஞரோடு என்னுடைய உறவு. அவருக்கு என்னை தெரியாது, அவரை எனக்கு தெரியும். சூரியனுக்கு தாமரை பூக்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தாமரை பூவுக்கு சூரியனை தெரிந்திருக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் அது மலர்ந்திருக்க முடியாது. பள்ளி நாட்களில் 1952 வெளிவந்தது பராசக்தி. நான் 62 பராசக்தியினுடைய வசன நூலை மனப்பாடம் செய்கிறேன். அப்படி ஆரம்பித்தது அவருக்கும் எனக்குமான காதல். அந்த தமிழை தொடங்கி வைத்தது கலைஞர் என்கிற முறையில் தான் இத்தனை ஆண்டுகளாய் அவர் மீது எனக்கு பாசம், பக்தி, அன்பு எல்லாம். இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கலாம் என்று நீங்கள் கருதலாம். அந்த வளர்ச்சிக்கு ஊட்டம், ஊக்கம், ஆக்கம் எல்லாமே கலைஞர் தான் என்பதில் நான் என்றைக்கும் கருத்து வேறுபாடு கொண்டவன் இல்லை. அதனால்தான் எந்த மேடையிலும் அவரை என் தமிழாசான் என்று ஆசையோடு விழித்திருக்கிறேன், விழித்தும் வருகிறேன். அந்த ஆசை என்பது சும்மா போகிற போக்கில் வந்த ஆசை அல்ல. அது பொருள் வாய்ந்தது. அது என் வாழ்வுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. சார், கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. முதலா நீங்க கலைஞர் அவர்களை எங்க சந்திச்சீங்க, எப்போ சந்திச்சீங்க, நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, கலைஞர் உங்ககிட்ட என்ன பேசினாங்க? முதல் சந்திப்பில் அவரும் நானும் பேசிக்கொள்ளவில்லை. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில என்று வள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருப்பார். 1972 கலைஞர் முதலமைச்சர். நான் பச்சையப்பன் கல்லூரி மாணவர். எங்கள் கல்லூரிக்கு புலவர் பெருமன்றத்தின் திருவிழாவிற்கு முதலமைச்சர் கலைஞர் வருகை தருகிறார். அன்று விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அந்த மண்டபத்தில் மாணவர்கள் கூட்டம் இல்லை, புலவர்கள் கூட்டமிட்டு இருந்தது. கலைஞரை சந்திப்பதற்கு, கலைஞரை பார்ப்பதற்கு இதுதான் தருணம் என்று நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் புலவர்கள் மத்தியில் நான் கலந்து கொண்டேன்.
அந்த புலவர் கூட்டத்திலேயே சிறுவன் நான் தான். பெரும்புலவர்கள் கூடியிருந்த பேரவை இது. அன்றுதான் கலைஞரை முதலாக பார்க்கிறேன். அவர் வந்தது, நடந்தது, அமர்ந்தது, பேசியது, புலவர்களோடு உரையாடியது, உறவாடியது, புலவர்களுக்கெல்லாம் அந்த மன்றம் ஒரு பை வழங்கியது. அந்த பையை பிரித்து பார்த்த கலைஞர், இது வெறும் பையாக இருக்கிறதே, முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இந்த பையை 100 ரூபாய் இட்டு நிரப்பித் தருகிறேன் என்று அவர் கொடுத்தது. வெறும் கையோடு வந்த புலவர்கள் வெறும் பையோடு போகக்கூடாது, பொருள் நிறைத்து அனுப்புவோம் என்ற தமிழ் புலவர்கள் மீதான அக்கறை, அந்த காதல், இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது. கூட்டம் முடிந்தது. அவர் காரை நோக்கி நகர்ந்தார். பக்கத்தில் இவ்வளவு காவல்துறை அலுவலர்களாக அப்போது கிடையாது. மிக குறைந்த காவலர்கள் கூட வந்தார்கள். காவலர்களை விலக்கி கொண்டு நான் அவரை வழியனுப்புவதற்கு பக்கத்தில் நெருக்கி கொண்டு சென்றேன். அவர் கார் வரைக்கும் சென்றேன். ஒரு புன்னகை பூத்தார். அந்த புன்னகை அது சிந்தப்பட்ட சீதோஷ நிலையிலேயே இன்னும் என் இதயத்தின் அலமாரியில் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. என் பெயர் வைரமுத்து என்று நான் சொல்லிக் கொள்ளவில்லை. நான் கல்லூரி மாணவன் என்று என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. என்னை எங்கு அறிமுகப்படுத்தவும் ஆளில்லை. ஆனால் என் தூரத்து சூரியனே, உன் பக்கத்தில் வந்துவிட்டேன் என்று என் கண்களால் சொல்லாமல் சொல்லிவிட்டு விடை கொண்டேன். இது முதலில் அவரை நான் பார்த்தது. இரண்டாவது, அவர் மேடையிலேயே அவர் தலைமையில் கவிதை பிடித்தது. 1975 சித்திரை முழுவிழா முத்தமிழ் விழா என்ற பெருங்கவி அரங்கத்தில் பூம்புகார் கடற்கரையில் மாதவியும் கோவலனும் காணல் வரி பாடிய கடற்கரையில், புகார் காண்டம் எழுதப்பட்ட கடற்கரையில், சிலப்பதிகாரத்திற்கு வித்து விழுந்த கடற்கரையில் ஒரு முழுவிழா கவியரங்கம். அதில் தலைவர் கலைஞர் தலைவர், நான் மாணவன், எல்லோரும் பேராசிரியர்கள், நான் ஒருவன் மட்டுமே மாணவன். அந்த மேடையில் அவருக்கு கவிதை படித்தேன். ஒரு கவியரங்கத்திற்கு திரண்ட அதிகபட்ச கூட்டம் உலகத்திலேயே அதுதான். மேல்நாடுகளில் கூட ஒரு கவிதை என்பது அறிவுஜீவிகளுக்கான ஒரு கலை வடிவம். ஒரு 100 பேர் கவிதை கேட்டால் பெரிது, 500 பேர் கவிதை கேட்டால் அரிது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் கேட்க, கவிதை கேட்க திரண்டிருந்த வரலாறு 1975 பூம்புகார் கடற்கரையில் நிகழ்ந்தது. ஏட்டில் இருந்த தமிழை, புலவர்கள் மத்தியில் இருந்த தமிழை, பரண் மீது கிடந்த தமிழை, மடங்களில் தூங்கிக் கொண்டிருந்த தமிழை, பண்டிதர்களின் சொத்து என்று மட்டும் பாராட்டப்பட்ட தமிழை அழைத்து வந்து பொதுமக்களுக்கு பந்தி வைத்த முதல் பெரும் தலைவன் கவிஞன் கலைஞர். ஒரு கவிதை படிப்பதற்கு லட்சம் மக்கள் வருகிறார்களா? அதில் 50,000 பேர் கரவொலி செய்கிறார்களா? இந்த கரவொலியும் கடல் அலையும் ஒன்று கூடி கும்மி கொட்ட முடியுமா? அந்த நிகழ்ச்சி நடந்தது கலைஞரால். கலைஞரை நான் ஏன் மதிக்கிறேன் என்றால், கவியரங்கம் என்ற ஒரு கலை வடிவத்தை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எடுத்து சென்ற ஒரு பெரும் தலைவர், பெரும் படைப்பாளி கலைஞர். அவர் செய்த பல பணிகளில் மிக முக்கியமானது இதுவும் தான். எனவே தமிழ்நாட்டு வீதிகளில் விழிப்புணர்ச்சி வந்ததற்கும், மாணவர்கள் தமிழின் மீது ஆற்றுப்படுத்தப்பட்டதற்கும் அவருடைய கவியரங்கங்கள் மிக தலையாய பணியாற்றி இருக்கின்றன என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அங்குதான் மேடையில் என்னுடைய வைகறை மேகங்கள் என்ற முதல் கவிதை நூலை அவர் கரங்களுக்கு கொடுத்தேன். என் துரோணருக்கு ஏகலைவன் என்று எழுதி கொடுத்தேன். படித்துவிட்டு கட்டை விரல் என்றார். என் பேனாதான் உங்கள் கட்டை விரல் என்றேன். நீங்க சொல்லும் பொழுது புல் அரிக்குது சார். ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு தருணமும் வந்து நீங்க சொல்ல சொல்ல விஷுவலா வந்து வருது. இது ஆக்சுவலி கேட்கறதுக்கு உங்க கிட்ட இருந்து நாங்க இதை கேட்டு வாங்குறதுக்கே நாங்க பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு எங்களுக்கு கேட்கும். திரைப்படத்துறையில் கலைஞர் அவர்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர், பல சாதனைகளை படைத்தவர். கலைஞர் அவர்களுடைய திரைத்தமிழ் பத்தி சொல்லுங்க. இது ஒரு நாள் முழுக்க பேச வேண்டிய ஒரு பொருளை ஒரு கேள்வியில் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். பார்க்கிறேன், பதில் சொல்ல பார்க்கிறேன். ஒரு சமுத்திரத்தை சங்குக்குள் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். வானத்தின் நீளத்தை பிடிந்து வட்டிலில் இறக்க முடியுமா என்று பார்க்கிறேன். ஒரு காட்டையே மடக்கி ஒரு விதைக்குள் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். மழையை மேகத்துக்குள் திணிக்க முடியுமா என்று பார்க்கிறேன். சிரமமான விஷயம்தான். திரை உலகில் கலைஞர் ஆற்றிய பங்கை ஒரு கேள்விக்குள் அடக்குவதும் அப்படித்தான். கலைஞருடைய வருகை திரை உலகில்
வெறும் மொழி மாற்றம் மட்டும் செய்த பொருள் அல்ல. பேரறிஞர் அண்ணா வேலைக்காரி, ஓரிரவு என்ற 2 படங்களில் தமிழ் திரைப்படத்தின் முகத்தையும் அகத்தையும் மாற்றிவிட்டார். தொடங்கி வைத்தவர் அண்ணா, அதை முழுமை செய்தவர் கலைஞர். திராவிட இயக்கங்கள் வீறு கொண்டு வளர்வதற்கும் அந்த கொள்கைகள் மக்களிடம் சென்று சேர்ந்ததற்கும் திரைப்படம் என்ற வாகனத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டவர் கலைஞர். அவர் வருகைக்கு பிறகு திரைப்படத்தில் சமஸ்கிருத ஆதிக்கம் என்பது குறைந்தது அல்லது மறைந்தது என்றே சொல்லலாம். அதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்த சொற்றொடர் அமைதி மாறியது. திரைப்படம் என்பது வெறும் கருத்து விளக்க கருவி என்பதாக அல்லாமல் கலைக்கருவி என்று ஆனது, மொழியின் கருவி என்று ஆனது. மனோகரா வசனத்தை கேட்டுவிட்டு படம் பார்த்துவிட்டு கல்கி இப்படி எழுதினார், தமிழ் என்ற மொழியை இப்படியெல்லாம் ஒருவன் கையாள முடியுமா என்ற வியப்பை, திகைப்பை மனோகரா ஏற்படுத்தியது என்று சொன்னார். சொன்னவர் யார்? கல்கி. பொன்னியின் செல்வன் படைத்தவர், சிவகாமியின் சபதம் எழுதியவர், பேராசிரியர் என்று விழிக்கப்பட்டவர், ஒரு பத்திரிகையின் ஆசிரியர், ஒரு விடுதலை போராட்ட வீரர், தமிழில் தோய்ந்தவர். அவர் சொன்னார், எப்படியெல்லாம் தமிழை பயன்படுத்த முடியுமா என்று. நான் சின்ன வயதில் பராசக்தியை மனப்பாடம் செய்த போது படித்த வசனம் இன்னும் என் நெஞ்சிலே பசுபரத்தாணி போல பதிந்திருக்கிறது. அந்த மொழி இன்னும் என் நெஞ்சத்தை விட்டு அகலவே இல்லை. உவமைகள் எப்படியெல்லாம் வந்து விழுந்திருக்கின்றன என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு படைப்பாளியின் புலமையே உவமை என்று கருதப்படும். கொடியிலிருந்து பூக்கள் உதிர்கின்றன. இதை மகாகவி இக்பால் பார்க்கிறான். ஒரு உவமை சொல்கிறார், அந்த கொடியிலிருந்து பூக்கள் எப்படி உதிர்ந்தன? தூங்கும் குழந்தையின் கைகளில் இருந்து தவறி விழுந்த பொம்மைகளைப் போல கொடியெறியாமல் குதித்தன மலர்கள். இந்த உவமையை இஸ்லாமிய இலக்கிய உலகமும் உலக இலக்கியமும் கொண்டாடுகின்றன. ஷேக்ஸ்பியர் கிங் லியர் என்ற அவருடைய காவியத்தில் கார்டீலியா என்ற 3வது மகள் அழுது கொண்டே சிரிக்கிறாள் என்பதை சொல்ல வந்த பொழுது, அவள் கார்டீலியா அழுது கொண்டே சிரிக்கிறாள், சிரித்துக் கொண்டே அழுகிறாள், வானம் வெயிலடித்துக் கொண்டே மழை பெய்கிறது என்று சொல்லியிருப்பார். ஷேக்ஸ்பியரை தூக்கி கொண்டாடினார்கள், இக்பாலை தூக்கி கொண்டாடினார்கள். இதற்கு இணையாக எழுதிய கலைஞரை இன்னும் தமிழ் சமுதாயமே முழுக்க கொண்டாடவில்லை என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது என்பதை சொல்ல வந்த குணசேகர் என்ற பாத்திரம் கலைஞர் மூலமாக பேசுகிறது. என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. எப்படி? ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல இந்த ஊமைக்கு இணையாக நான் 12-13 வயதில் படித்த இந்த ஊமைக்கு இணையாக இதுவரைக்கும் உரைநடையில் இன்னொரு ஊமையை நான் படித்ததே இல்லை. மனோகராவில் கலிங்கத்து பரணியை, புறநானூற்றை அவர் மேற்கோள் காட்டிய பிறகுதான் நூலகங்களுக்கு சென்று கலிங்கத்து பரணி எது, புறநானூறு எது, அகப்பாட்டு எது, புறப்பாட்டு எது என்றெல்லாம் புறப்பட்டோம். எனவே ஒரு புதிய தலைமுறையை தமிழுக்குள் ஆற்றுப்படுத்தியதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அது வரைக்கும் இருந்த தமிழ் சொற்கள் எல்லாம், தமிழ் சொற்கள் என்று கருதப்பட்ட பிறமொழி சொற்கள் எல்லாம் இடம்பெயர்ந்தன. இடம்பெயர்ந்த பிறகு அந்த கருத்துக்கள் இங்கே சென்று சேர்ந்தன. வெறும் மொழி அலங்காரம் மட்டுமல்ல கலைஞர் செய்தது. மூட நம்பிக்கைக்கு விரோதமாக, பகுத்தறிவுக்கு ஆதரவாக, இன உணர்வுக்கு ஆதரவாக, மொழி உணர்வுக்கு ஆதரவாக, மூட நம்பிக்கைக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக, ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அவரது பேனா இயங்கி இருக்கிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கலைஞரின் எழுத்தும் சமூக மாற்றமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தால் நூற்றுக்கணக்கான செய்திகள் கொட்டும். அவைகளை அறிவாலயமே நூல்களாக வெளியிட வேண்டும். அவருடைய திரைப்பட பாட்டு, அவருடைய வசனம், அவருடைய திரைக்கதை எல்லாம் ஒரு தலைமுறையே பாதித்திருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், 60களில் 70களில் திரைப்படத்திற்கு வாய்ப்பு கேட்டு வருகிறவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சோதனை தான் வைக்கப்படும். நடித்து காட்டு, பாடிக்காட்டு, ஓடிக்காட்டு, நீச்சலடித்து காட்டு, குதித்து காட்டு, அழுது காட்டு,
என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். பராசக்தி வசனம் பேசிக்காட்டு, மனோகரா வசனம் பேசிக்காட்டு. கலைஞரின் தமிழ் தான் ஒரு நடிகனுக்கு வைக்கப்படும் அமில சோதனை. அதிலிருந்து தான் அவன் தேர்வாகிறான். எனக்கு தெரிந்து பல பேர், இன்றைய நட்சத்திரங்கள் பல பேர் முதலில் பராசக்தி வசனம் பேசி காட்டித்தான் எங்களுக்கு நடிப்பு திறமை இருக்கிறது என்று மெய்ப்பித்து வந்தோம். அது இல்லை என்றால் எங்களை நம்பி இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 52 எழுதப்பட்ட பராசக்தி கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கருத்து இன்றைக்கு வரைக்கும் 52 இத்தனை ஆண்டுகளுக்கு 55 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னும் புத்தம் புதிய பூவாக, அன்றளர்ந்த மலராக, இன்று உதித்த சூரியனாக ஒளிவிட்டும் மனம் விட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது அதற்குள் இருந்த சத்தியம் நிற்கிறது என்று தெரிகிறது. மொழி மட்டுமல்ல, மொழி சத்தியத்தை பேசாவிட்டால் நிலைக்காது. மொழி என்பது வெறும் ஒலி, மொழி என்பது ஒரு குறியீடு. அந்த குறியீடு எதை உயர்த்தி பிடிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த மொழி நிலை வரும். சத்தியத்தை, பகுத்தறிவை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான குரலை அது முன்னிறுத்தியது. அதனால் கலைஞர் எழுத்து இன்னும் நிலை வருகிறது. கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா 60 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்டு வராரு. வைர விழா காணும் கலைஞர் அவர்களுடைய சட்டமன்ற பணிகள்ல நீங்க வியந்ததை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்வி. இதுவும் அப்படித்தான். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். நினைவில் இருக்கும் ஒரு சில பட்டாம்பூச்சிகளை மட்டும் உங்களுக்கு பிடித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு செய்தி, அவருடைய வயது இந்த 94 என்ற போது அவருடைய சட்டமன்ற வயது 60 என்பதை இந்த சமூகம் கருதி பார்க்க வேண்டும், இளைஞர்கள் கருதி பார்க்க வேண்டும். புதிய தலைமுறை ஐடி செக்டார் இளைஞர்கள் இதை மனதில் குறித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் 94 வயது பெருவாழ்க்கை வாழ்கின்ற ஒரு தலைவன் 60 ஆண்டுகளை சட்டமன்ற பணிகளுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? தன்னுடைய மொத்த வயதில் 2/3 பங்கை சட்டமன்றத்தில் கழித்திருக்கிறார் கலைஞர். அவரிடம் நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நீங்கள் வீட்டில் இருந்த காலத்தை விட சட்டமன்றத்தில் இருந்த காலம்தான் அதிகம். நீங்கள் சட்டமன்றத்திற்கு வாடகை கொடுக்க வேண்டும் ஐயா என்று சொன்னார். அவர் வாய்விட்டு சிரித்தார். சட்டமன்றத்தில் அதிகம் குடியிருந்தீர்கள், சட்டமன்றத்துக்கு நீங்கள் வாடகை கொடுத்திருக்க வேண்டும். 60 ஆண்டுகள் சட்டமன்றத்திலேயே குடியிருக்கிறீர்களே, வாடகை கொடுக்காமல், இது என்ன நியாயம் என்று அவரை கேட்டால் வாய்விட்டு சிரிப்பார். இது ஒரு பெரிய செய்தி. 60 ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த தலைவரும் எந்த தலைமுறையிலும் ஆற்றாத ஒரு பெரும் பணியை கலைஞர் ஆற்றியிருக்கிறார். இந்த ஒன்றுக்காக இந்திய அரசியல் அவரை மறக்கவே முடியாது. சட்டமன்றத்தில் ஜனநாயக மாண்புகளை அவர் மதிப்பார், எதிர்க்கட்சியை மதிப்பார், சக உறுப்பினர்களை மதிப்பார், சபாநாயகரை மதிப்பார். சொல்ல போனால் தம் கட்சிக்காரர்களை 2ஆம் பட்சமாகவும் எதிர்க்கட்சிக்காரர்களையும் தோழமை கட்சிக்காரர்களையும் முதல் தரமாகவும் அவர் நேசித்து பழகுவார் என்பதை நான் பல நேரங்களில் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் வாதங்களை எடுத்து வைக்கிற போது கூட சம்பந்தப்பட்டவர்களின் இதயம் காயமாகிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். பெரும்பாலும் நகைச்சுவை என்பது யாரையாவது காயப்படுத்திவிடும். ஒருவரை காயப்படுத்தி பெறப்படுவதா நகைச்சுவை என்பதை மறந்துவிடக் கூடாது. யாரோ ஏதோ ஒரு வாழ்முனையில் கிழித்தால்தான் ரத்தம் வரும், யாராவது ஒருத்தரை கீழே வீழ்த்தினால்தான் நகைச்சுவை வரும். இது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் வீழ்த்தப்பட்டவரே விழுந்து விழுந்து சிரிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறவர் கலைஞர். ஒரு செய்தி சொல்கிறேன். கருத்திருமன் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கோவை கம்பன் என்று கொண்டாடப்பட்ட ஒரு பெருமகர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கலைஞர் ஒரு நகைச்சுவையாக ஒரு பதில் சொல்கிறார். உடனே அவர், ஆஹாஹா, இந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு நான் கற்பனா ஜோதி என்று நான் பட்டம் கொடுக்கிறேன் என்று கருத்திருமன் சொன்னார். கலைஞர் சொன்னார், எனக்கு பட்டம் கொடுத்த உங்களை சும்மா விட முடியுமா? உங்களுக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டாமா? கற்பனா ஜோதி என்று எனக்கு பட்டம் கொடுத்த உங்களுக்கு ஹாஸ்ய ஜோதி என்று பட்டம் தருகிறேன் என்று கலைஞர் சொன்னார். கோவை கம்பன் என்று சொல்லப்பட்ட கருத்திருமன் சும்மா விடுவாரா? அடடே, கலைஞர் கொடுக்கிற பட்டம் வடமொழி பட்டமாக இருக்கிறதே, இது எப்படி ஏற்றுக்கொள்வது? ஹாஸ்யம் என்பது வடமொழி ஆயிற்றே, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்களுக்கு பிடிக்குமே, அதனால் நான் வடமொழியில் சொன்னேன்.
ரெண்டு விஷயம். கம்பனை ஆதரிக்கிறவர்கள் வடமொழி சார்பாளர்கள் என்ற ஒரு கருத்து, அவர் காங்கிரஸ்காரர் வடமொழிக்கு சார்பாக இருப்பார் என்பது ஒரு கருத்து. நாங்கள் தனித்தமிழுக்கு சார்பானவர்கள், நீங்கள் வடமொழிக்கு சார்பானவர்கள், அதனால் உங்கள் வாணியிலேயே உங்களுக்கு பட்டம் கொடுத்தேன் என்று சொன்னபோது அரங்கமே அதிர்ந்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹச்வி ஹண்டே உங்களுக்கு தெரியும். இன்றும் ஒரு ரொம்ப ஒரு முற்போக்கு அரசியல்வாதியாக அவரை நாம் கருதலாம். எனக்கு நண்பர் அவர் கேட்ட கேள்விக்கு கலைஞர் கொடுத்த பதில் தான் பெரியாரையே ஒரு மாதிரி பிரமிக்க வைத்தது. உங்கள் ஆட்சி மூன்றாந்தர ஆட்சி என்று குற்றஞ்சாட்டுகிறேன், உங்கள் அரசு மூன்றாந்தர அரசு என்று குற்றஞ்சாட்டுகிறேன். நம்ம ஆட்களுக்கெல்லாம் சினம் வந்து விட்டது. ஆளுங்கட்சி ரொம்ப வலிமையா இருக்கிற காலம், உறுப்பினர்கள் எழுந்து பதில் சொல்ல எத்தனித்தார்கள். சில பேர் அவரை நோக்கி கூட நகர்ந்து இருக்கிறார்கள். கலைஞர் முதலமைச்சர் அப்படியே எல்லாம் கை காட்டியிருக்கார், அமைதியா இருங்க, இதுக்கு நான் பதில் சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஹண்டே அவர்களே, எங்கள் அரசை நீங்கள் மூன்றாந்தர அரசு என்று சொன்னீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள், இது நான்காந்தர அரசு. கேட்டவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. நம்மை பழித்ததற்கு கீழே இன்னும் போறாரே இவர், எப்படி எப்படி என்று கேட்கிறீர்களா? பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்ற வரிசையில் இது சூத்திரர்களின் அரசு, நான்காந்தர அரசு, இனிமேல் மூன்றாந்தர அரசு என்று சொல்லாதீர்கள். சபையே இதுக்கு போயிருக்கு இந்த செய்தி. இந்த சூத்திர அரசுன்னு சொல்லிட்டாரியா கலைஞர் பெரியார். ஆடாடா, இதுக்குத்தான பாடுபட்டோம், இதுதான நம்ம பாடுபட்ட விஷயம். கலைஞரே சொல்லிட்டாரா? பெரியார் அவர் ஒரு 60 ஆண்டுகள் ஆற்றி வந்த தொண்டுக்கு கிடைத்த மகுடம் நினைச்சிருப்பார் இந்த விஷயத்தை. சட்டமன்றத்தில் இப்படியெல்லாம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. கலைஞரின் கூர்த்த மதி, கூரிய பார்வை, நேரிய மொழி, அவரது அறிவுத்திறன், சொல்லாடல், சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லுஞ்சொலின்மை அறிந்து என்பது குறள். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வல்லல் யாருக்கு மரிது என்பது குறள். இந்த இரண்டு குறளுக்கும் சட்டமன்றத்தில் எடுத்துக்காட்டு வைக்க வேண்டும் என்றால் கலைஞரை சொல்ல வேண்டும். நிச்சயமாக கலைஞரின் படம் சட்டமன்றத்தில் இடம்பெறும் ஒரு நாள். இப்போ இடம்பெற்றிருக்கிறது, பெரிய அளவில் இடம்பெறும். இந்த மன்றத்தில் 60 ஆண்டுகள் பணியாற்றிய மூத்த உறுப்பினர் என்கிற முறையில் அவர் புகழ் பெருமையாக இடம்பெறும், சட்டமன்றத்தில் நிரந்தரமாக இடம்பெறும். அப்படி நிரந்தரமாக இடம்பெறுகிற போது அதற்கு கீழே வைக்கப்பட வேண்டிய குறள் இதுதான். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவன் இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்ற குறளைத்தான் அவருடைய படத்திற்கு கீழே பொறித்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். திரைப்படத்துறையில, அரசியல்ல கலைஞர் அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை பத்தி சொன்னீங்க. இலக்கியத்துல கலைஞர் அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது? இலக்கியத்தில் கலைஞருடைய பங்கு மிகப்பெரியது. ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பங்கு தான் அவருடைய பங்கு. எப்படி என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புலவன், ஒரு படைப்பாளன், ஒரு கவிஞன் அல்லது எழுத்தாளன் அந்தந்த காலகட்டத்தை முன்னிறுத்தி ஒரு படைப்பை படைக்கிறான். 7ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி பாடல் இசைத்தார்கள். 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் காவியம் செய்தான். 2ஆம் நூற்றாண்டில் அல்லது சங்கம் மருவிய காலத்தில் இளங்கோவடிகள் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒரு காப்பியத்தை செய்தார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மகாகவி பாரதி செய்தார், பாரதிதாசன் செய்தார். 2ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவர் திருக்குறள் செய்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு படைப்பாளி அல்லது ஒரு பெரிய கவிஞன் அல்லது புலவன் தன் காலத்தை முன்னிறுத்தி இலக்கிய பணி செய்திருக்கிறார். கலைஞர் இந்த 2000 ஆண்டு மொத்தத்தையும் சேர்த்து இலக்கிய பணி செய்திருக்கிறார். இதை இலக்கிய விமர்சகர்களும் அறிவுலகமும் குறித்துக் கொள்ள வேண்டும். கலைஞரை நேசிக்கிறவன் வைரமுத்து, அவரோடு உறவாடுகிறவன். அதனால் இதை சொல்கிறான் என்று யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார், தொல்காப்பியத்திற்கு கவிதை வடிவில் விளக்கம் எழுதியிருக்கிறார், பாரதியாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார், வள்ளுவருக்கு சொல்லிலும் உரை எழுதியிருக்கிறார், கல்லிலும் உரை எழுதியிருக்கிறார், கோட்டமாக வைத்திருக்கிறார். அதாவது மத வழிபட்டவர்களுக்கு ரொம்ப எளிது ஒரு நினைவு சின்னம் அமைப்பது. இது ரொம்ப முக்கியமான இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த செய்தியை நான் சொல்றேன். மத வழிபட்டவர்கள், ராஜராஜ சோழன்
தன்னை ஒரு சிவபக்தன் என்று காட்டிக்கொள்ள விரும்பியவன் பிரகதீஸ்வரர் கோயில் என்ற பெரிய கோயிலை கட்டி முடித்தான். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னொரு கோயிலை கட்டினான். விஸ்வநாத நாயக்கன் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினான். பல்லவன் மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மனும் மாமல்லபுரம் குகை கோயிலை கட்டி முடித்தார்கள். காஞ்சி ஏகம்பநாதர் கோயிலையும் கட்டி முடித்தார்கள் பல்லவர்கள். மன்னர்கள் ஆண்ட பொழுது மதம் சார்ந்தவர்கள் நினைவு சின்னம் எழுப்புவது எளிது. ஒரு கடவுளுக்கு கோயில் கட்டிவிட்டால் போதும். பகுத்தறிவு பாசறையில் வந்தவர்கள் நினைவு சின்னம் எழுப்புவது கடிது. அவர்களுக்கு மட்டும்தான் சிலை வைக்க முடியும். கலைஞர் சிந்தித்தார், எனக்கு சிலை வைத்து எந்த லாபம்? தமிழுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், மதம் சாராமல் எடுக்க வேண்டும், கோயிலாக இருந்து விடக்கூடாது. கடவுளுக்கு நிறைய இருக்கின்றன, கோயில்கள் நிறைய இருக்கின்றன, இன்னும் 3 நூற்றாண்டுகளுக்கு தேவையான கோயில்கள் இருக்கின்றன. இந்த நூற்றாண்டுக்கு தேவையான தமிழுக்கு என்ன அடையாளம் என்று பார்த்தார். அவர் மதங்களை கழித்து, ஜாதியை கழித்து, இனத்தை கழித்து, காலத்தை கழித்து திருவள்ளுவர் தான் தமிழின் உச்ச அடையாளம் என்று கொண்டார். 133 அடி உயரத்தில் இங்கிருந்து இமயத்தை எட்டி பார்க்கிற மாதிரி வைத்தார் ஒரு சிலை. இங்க வள்ளுவர் கோட்டம் கட்டினார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூழ் நல்லுலகம் என்பது தொல்காப்பியம். ஆனால் வடக்கு எல்லை எது, தெற்கு எல்லை எது என்பதை அன்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இன்றைய புதிய தமிழகத்தின் எல்லையை கலைஞர் தான் தீர்மானித்திருக்கிறார். தெற்கு எல்லை வள்ளுவர் சிலை, வடக்கு எல்லை வள்ளுவர் கோட்டம் முடிவு பண்ணார். இந்த எல்லை எப்படி முடிவு பண்ணியிருக்கார்? இவ்வளவு பெரிய சிந்தனையும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் ஒருவருக்கே வாய்ப்பது அரிது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு என்பது வள்ளுவர் குறள். இந்த இருவேறும் ஒருவருக்கு திரு இருக்கும், தெள்ளியர் ஆதல் இன்னொருவருக்கு இருக்கும். அறிவு ஒருத்தருக்கு, செயல் ஒருத்தருக்கு இருக்கும். ஆனால் அறிவு, செயல், திறம், சொல், பொருள் எல்லாமே அவராகவே திகழ்வது என்பது ஒரு தமிழ் வரலாற்றில், நீண்ட வரலாற்றில் ஓர் அதிசய ரகசியம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு சொல்கிறேன் உங்களுக்கு, வள்ளுவர் கோட்டம் நிலைக்கும் என்கின்ற ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்போ பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றால் ராஜராஜ சோழன், ஷாஜஹான் என்றால் ஒரு தாஜ்மஹால், மகா அக்பர் என்றால் ஃபதேபூர் சிக்ரி கோட்டை. கலைஞர் இந்த தமிழகத்தை ஆண்டார் என்பதற்கு வள்ளுவர் சிலையும் வள்ளுவர் கோட்டமும் நிரந்தர நினைவு சின்னங்களாக திகழும். அதை ஜாதி அழித்து விட முடியாது, அதை மதம் கெடுத்து விட முடியாது, அரசியலை தொட்டுவிட முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த இனம் ஆண்டாலும், எந்த மதம் முன்னிறுத்தப்பட்டாலும் வள்ளுவ பேராசானை தொட முடியாது, தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படி யாரும் தொட முடியாத ஒரு தடயத்தை அவர் பதித்திருக்கிறார் என்பது அவர் அறிந்தோ அறியாமலோ செய்த அரிய சாதனை. ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ற வகையில கலைஞர் அவர்கள் பல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, தன்னுடைய எதிர்கட்சி தன்னுடைய குழுவை குறைவா பேசினாலும் தன்னுடைய வார்த்தைகளால், அதாவது ஆட்களை வச்சு தாக்காமல் தன்னுடைய வார்த்தைகளாலே தன்னுடைய அணியை பெருமைப்படுத்தினவர் அவர். ஸோ கலைஞர் அவர்களுடைய போர்க்குணம் பற்றி இன்னும் சில விஷயங்களை எங்களுக்காக சொல்லுங்க. கலைஞருடைய போர்க்குணம் என்பது அதாவது அவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை பிறந்த நாளில் சொல்லலாமா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் அது கலைஞருடைய வழியாக இருப்பதனால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மேடையில் பேசுவார், பேசும்போது சலசலப்புகள் வரும், கல் வரும், சொல் வரும், சோடா புட்டிகள் கூட வரும், எதிர்ப்பு அலைகள் வரும். ஆனால் சொல்லுவாராம் கலைஞரை போலாம், இதற்கெல்லாம் அஞ்சிக் கொண்டு நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை, வீட்டை விட்டு வெளியேறுகிற போதே தாயிடம் வாய்க்கிரிசி வாங்கி கொண்டுதான் வெளியேறி இருக்கிறோம் சொல்லுவார். சொல்வதற்கு எனக்கு அப்படி சிரிக்கிறது. அப்படி சொல்லிடுவாராம், இதுக்கெல்லாம் நாங்கள் பாஷாணத்தில் கொடுத்த புழுக்கள். அவர் வாழ்க்கையே போராட்டம் தான். ஏனென்று கேட்டால் அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில், அவர் சொல்வார், எவ்வளவு மிக 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 சேர்த்துக்க அவ்வளவு பிற்பட்ட சமுதாயத்தில் நான் பிறந்தவர், மிக 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 இன்னும் மிக மிக சேர்த்துக்கிட்டே போங்க, அவ்வளவு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர். அவரை ஆதிக்க சக்திகள் மேலே வளர விடாது, போராடித்தான் வர வேண்டும். அவர் போராட்டம் தான் வாழ்க்கை. அவரு 1991 ஆட்சி கலைக்கப்பட்ட போது நான் அவர் கூட இருக்கிறேன். கூட இருக்கிற போது அது அமைச்சரெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தகவல் வந்து விட்டது, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது,
அந்த ஃபேக்ட் செய்தி மட்டும்தான் வரணும். இந்த செய்தி வரப்போகுது. ஆட்சி கலைக்கப்பட்டு டெல்லியில் சொல்லிட்டாங்க. இன்னும் அதிகாரபூர்வமாக அஃபிஷியலா இன்னும் கைக்கு வரல. ஆனா சொல்லிட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அமைச்சர்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறார்கள். பேராசிரியர் வந்து ஆற்காடு வீராசாமி அவர்கள் இருந்தார், துரைமுருகன் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். பெரியார் திடல்ல ஆசிரியர் சங்கம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. அது கலைஞர் முதலமைச்சரா போய் சேரணும் அந்த கூட்டத்துக்கு. அப்போ ஆட்சி கலைப்பு செய்தி வருது. வந்த உடனே அமைச்சர்களில் சிலர் சொன்னாங்க, போதும்னே, கூட்டம்லாம் வேணாம்னே, என்ன பண்ணி என்ன ஆச்சு, நம்ம எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணோம், அங்கே உட்காந்து ஒருத்தர் கலைக்கிறாங்க நம்மளை, நாம் இன்னும் பொது வாழ்க்கைன்னு கஷ்டமா இருக்கு, நான் பொது வாழ்க்கைக்கு என்னென்ன மரியாதை, பேசாம போய் ஓய்வெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு கேட்டுட்டே இருந்தேன். அவர் சொன்னாரு, சும்மா இருக்கியா, இப்பதான் 2 மடங்கு வேலை செய்யணும், வண்டி எடுங்க. கலைஞர் கார்ல உட்கார்றாரு, நேர பெரியார் இடத்துக்கு போறாரு. நானும் போனேன். ஆசிரியர் சங்கத்தில் பேசுறாரு, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது, நான் முதலமைச்சராக வரலங்கிறார். எப்போ அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொது வாழ்க்கையின் போர்க்குணத்தை அவர் மாற்றிக் கொள்வதில்லை. நெருக்கடி நிலையின் போது அண்ணா சாலையில் சென்று தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு துண்டு தாள்களை எடுத்துக்கொண்டு அண்ணா சிலைக்கு நடு சாலைக்கு வந்துட்டார். சாலையில் வந்து அங்க நடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், பேருந்துகளில் சென்று கொண்டிருக்கிறவர்கள், மகிழுந்தில் சென்று கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் அத்தனை பேர் கையில அந்த தாளை விநியோகிக்கிறார். ஏனென்றால் விநியோகிப்பதற்கு யாரும் இல்லை, அத்தனை பேரும் சிறையில். எல்லோரும் இருந்தாலும் யாரும் இல்லாவிட்டாலும் நான் தலைவன் மட்டுமல்ல, நான் தொண்டனுக்கு தொண்டன் என்று இறங்கி வந்தார். இந்த போர்க்குளம் எல்லாம் புதிய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும், இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். செதுக்காமல் சிற்பம் இல்லை, அணைக்காமல் கர்ப்பம் இல்லை, விதைக்காமல் அறுவடை இல்லை, போராடாமல் வாழ்க்கை இல்லை. இது கலைஞருக்கு பொருந்தும். கலைஞர் அவர்கள் மனித வளத்திற்கும் தமிழுக்கும் செய்த பணிகள்ல நீங்க வியந்ததை பற்றி சொல்லுங்க, அவருடைய மனித நேசம் பற்றி சொல்லுங்க. கலைஞர் தமிழுக்கு செய்ததில் மிக உச்சமாக நான் நினைப்பது தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்றுக் கொடுத்ததுதான். அது தமிழுக்கு எவ்வளவோ செய்கிறார். அவரால் வந்து இப்போ அண்மையில் நான் ஒரு ஏக்கமாக இருக்கிறேன். கலைஞரை முந்தி மாதிரி அதிகமா அவர் வீட்டில் அதிகமா சந்திக்க முடியல, நம் மேடைகளுக்கு அவரை அழைக்க முடியவில்லை என்பதனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அடைகிற ஒரு துன்பம் ஒன்று உண்டு. கலைஞர் இருக்கிற மேடையில் தான் அறிவுஜீவிகளாகிய நாங்கள் சந்தித்துக் கொண்டோம், உரையாடினோம், உறவாடினோம். தமிழறிஞரெல்லாம் கூடுவோம், கவிஞர்களெல்லாம் கூடுவோம். அவரை மையப்படுத்தி அவரை தலைவராக வைத்துக் கொண்டு நாங்கள் சுற்றி சூழ்ந்து நின்று கொள்வோம், நாங்கள் உறவாடிக் கொள்வோம். கலைஞருக்கு உடல்நலம் இல்லாமல் போன பிறகு கடந்த ஒரு 5-6 மாதங்களாக ஒரு கவிஞரையும் நான் சந்திக்கவில்லை, ஒரு தமிழ் அறிஞரையும் நான் சந்திக்கவில்லை. இந்த 6 மாதங்களிலேயே எனக்கு ஒரு பெரிய இடைவெளி தெரிகிறது. அவர் இருந்த பொழுது எல்லோரோடும் உறவாடி கொண்டிருந்தோமே, இந்த 6 மாதங்கள் இவ்வளவு இடைவெளி வந்து விட்டதே. இப்போது தெரிகிறது, கலைஞர் என்ற ஒற்றை மனிதரை வைத்துத்தான் தமிழ் உலகம் உறவாடி கொண்டிருந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் பின்னடைவு கொண்டாலே தமிழ் உறவு பின்தங்கி விடுகிறது என்று நான் என் மனதுக்குள் நான் புழுங்கிக் கொண்டிருக்கிறேன். எங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தியது, எங்களையெல்லாம் செயல்பட வைத்தது எல்லாமே அவர்தான். இப்போது செம்மொழி என்ற ஒரு பெருந்தகுதி அவர் பெற்றுக் கொடுத்த போது வடமொழிக்கு இணையானது தமிழ் அல்லது தமிழுக்கு இணையானது வடமொழி என்பதை பல அறிஞர்கள் மெய்ப்பித்த பிறகும் கூட தமிழுக்கு செம்மொழி என்ற அதிகாரபூர்வமான பெருமை கிடைக்காமல் இருந்தது. போராடி வாங்கினார். இப்போது கூட அவர் என்னிடம் பேசுகிற போது பெருமையாக சொல்கிற ஒரு செய்தி, காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவியாகிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்களுக்கு. அந்த கடிதத்தை நானும் பார்த்திருக்கிறேன். அதில் சொல்றார், இந்த தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்த முழு பங்கும் உங்களுக்கு மட்டுமே உரியது, உங்களுக்கு மட்டுமே உரியது. இந்த ஒன்று போதும் கலைஞருடைய பெருமையை புரிந்து கொள்வதற்கு.
தளபதி ஒரு முக்கியமான அறிக்கை விடுத்திருக்கிறார். 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு முதல் தமிழ் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டு பள்ளிகளில் திகழ வேண்டும் என்பதை உயர்த்தி பிடிக்கிறார். தந்தைக்கு ஏற்ற சரியான தனையனாக அவர் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டே வளர்ந்து வருகிறார். இந்த ஒரு கருத்தில் தமிழ் உலகமே அவரை கொண்டாடுகிறது. எல்லா கருத்தை விட இந்த கருத்து மிக மேன்மையாக பேசப்படுகிறது. 2006 ஒரு சட்டம் போட்டார்கள், உயர் நீதிமன்றத்திற்கு போனார்கள், பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள். எல்லா இடத்திற்கு போன பிறகும் கூட இந்த வாதத்தை வெல்ல முடியவில்லை, இந்த சட்டத்தை அசைக்க முடியவில்லை. ஏன்? மலையாளத்தில் பினராயி விஜயன் ஒரு சட்டம் போட்டிருக்காரு, மலையாளத்தை படிக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் மம்தா சட்டம் போட்டிருக்காங்க, அதை பணிகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் என்ன இழுக்கு? தமிழுக்கு என்ன அழுக்கு? தமிழ்நாட்டில் தமிழ் படித்த பிறகுதான் மற்ற மொழிகளை நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் என்ன தப்பு? மற்ற மொழிகளுக்கு நாம் என்றும் பகைவர்கள் அல்ல. தமிழுக்கு என்றும் நாங்கள் ஆதரவாகத்தான் இருப்போம். முதலில் தமிழ், தமிழுக்கு பிறகு நீ எந்த இதை படித்துக் கொண்டு போ. நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, உனக்கு எத்தனை காதலிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், தாய் ஒருத்தி தான்டா. தாய் ஒருத்தி தான், 2-3 தாயின்னு வச்சுக்க முடியாது. காதலிகளை விட மாத்திக்க, காலையில் 1, மத்தியானம் 1, சாயந்தரம் 1 மாத்திக்க. அது யாரும், அது உனக்கும் அந்த காதலிக்குமான விஷயம். தாய் ஒருத்தி தான். தமிழ் மட்டும்தான் தாய்மொழி. தாய்மொழியாகிய தமிழை மதித்து விட்டு நீ எத்தனை மொழிகளையும் படித்துக்கொள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை கலைஞர் தான் சட்டமாக்கினார். இதை அமல்படுத்துகிற போதுதான் கலைஞருடைய எண்ணம் முழுமை பெறும். செம்மொழி தகுதியை பெற்று தந்ததற்காக கலைஞருக்கு இந்த தமிழ் உலகம் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கும். தமிழ் மொழி என் தாய்மொழி அப்படின்னு சொல்றதுல எந்த நிலையிலுமே எப்பவுமே பெருமைப்பட்டுட்டே நாங்க இருக்கோம். மிக்க நன்றி அதற்காக. கலைஞர் அவர்களுடைய வசனங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. கலைஞரை ஒரு பாடலாசிரியரா நீங்க எப்படி நோக்குறீங்க? அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்பதை ஊர் அறியும். ஆனாலும் கூட தன் படங்களில் பாடல்களை எல்லாம் பாடலாசிரியருக்கு பகிர்ந்து கொடுத்த பெருந்தன்மையாளர் கலைஞர். அவர் நினைத்திருந்தால் அவர் வசனம் எழுதிய படங்களுக்கெல்லாம் அவர் மட்டுமே பாட்டு எழுதியிருக்க முடியும். அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆனாலும் கூட எங்களை போன்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக விட்டுக் கொடுத்திருக்கிறார் கலைஞர் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பாடல்களில் எனக்கு பிடித்த பாட்டு வாழ்க்கை என்னும் ஓடம் என்கிற பாட்டு. காகித ஓடம் கடலை மேலே சோகத்தின் உச்சம், இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்கிற பாட்டு வாழ்வின் தத்துவ சாற்றின் பிழிவு என்று சொல்லலாம். அந்த பாட்டில் அழகழகான வரிகள்லாம் சொல்லியிருப்பார். ஒரு முறை அரசாங்க அதிகாரிகள், முதலமைச்சராக இருந்த பொழுது அரசாங்க அதிகாரிகள் சில பேர் என்னை அணுகினார்கள். அணுகிவிட்டு சொன்னார்கள், எய்ட்ஸ் ஒழிப்புக்கு சில வரிகள் எழுதி கொடுங்க என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், எய்ட்ஸ் ஒழிப்புக்கு என் வரிகளையா நீங்கள் கேட்கிறீர்கள்? இதை சம்பந்தமாக கலைஞர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார்களே, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதா? எய்ட்ஸை பற்றி கலைஞர் எழுதியிருக்கிறாரா? என்ன வரி என்று கேட்டார்கள். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. இதை போட்டு எய்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சிரித்தார்கள். அதே மாதிரி வந்ததாக எனக்கு ஞாபகம். இப்படியெல்லாம் எந்த காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரியான வரிகளை அவர் ரொம்ப அழகாக இட்டு செய்திருக்கிறார். என்னுடைய பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறார். சில வரிகளை எல்லாம் சொல்லுவார். ஆனால் அவருடைய பாடல்களை நான் திருப்பி கேட்கிற போது எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால், என்னுடைய பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள், இந்த நினைவுகளுக்குள் பயணப்படுவதற்கு கலைஞரின் பாட்டு வரிகள் எனக்கு தோணிகளாகின்றன. 3ஆம் உலகப் போர், தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம்னு நிறைய நூல்கள் நீங்க எழுதியிருக்கீங்க. கலைஞர் அவர்கள் இந்த நூல்கள்லாம் கண்டிப்பா படிச்சிருப்பாரு. ஸோ அவர் படிச்சுட்டு உங்களுக்கு சொன்ன கருத்துரைகள் என்னென்ன? கலைஞர் அவர்களுடைய நூல்கள், கவிதைகள் படிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? நல்ல கேள்விமா. இந்த கேள்விக்கு ஒரு பதிலை முக்கியமாக சொல்ல வேண்டியது, முதலில் சொல்ல வேண்டியது, நான் எழுதிய 37 படைப்புகளில் 17 படைப்புகளை கலைஞர் தான் வெளியிட்டிருக்கிறார். இது உலகம் முழுக்க ஒரு ஆய்வு செய்து பார்த்தாலும் ஒரு ஆட்சி தலைவன் ஒரு படைப்பாளியின் நூல்களை 17 தடவை மேடைகளில் வெளியிட்டது
கலைஞருக்கும் எனக்குமான உறவாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த ஆட்சியாளனுக்கும் தலைவனுக்கும் ஒரு புலவனுக்குமான நட்பாக இருக்க முடியாது. இதில் நான் மிக 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 பெருமைப்படுகிறேன். என்னுடைய படைப்புகள் அத்தனையும் பெய்யன பெய்யும் மழை, இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டதிகாசம், மூன்றாம் உலகப் போர், சிறுகதைகள் எல்லாவற்றையும் அவர் எல்லா நதியிலும் என் ஓடம் எல்லாவற்றையும் வெளியிட்டு அவர் வெளியிடுவது எனக்கு என் தமிழுக்கு கிடைத்த பெருமையாகவே நான் எப்போதும் கருதுகிறேன். ஒரு முறை இந்த முறை மதுரையில் வெளியிட்டு விழா ஐயா, இந்த தேதியில் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னேன். அந்த தேதியை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருந்தார். அப்போ முதலமைச்சராக இருக்காரு. நீங்க சொல்ற தேதியில நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேனே, பரவாயில்லையா அப்படி கேள்வி கேட்டார். அவருக்கு உளவுத்துறை அவர் கையில் இருக்கு, அதனால அவருக்கு எல்லா செய்தியும் இருக்கு. அவர் சொல்லுவார், எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ரொம்ப அழகா அந்த வார்த்தைகளை போடுவார். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வராம இந்த செய்தி போகாதுன்னு சொல்ல மாட்டார். அவர் பயன்படுத்துகிற சொற்களை பாருங்க, எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் அப்படிப்பார். அவருக்கெல்லாம் தெரியும் ஆட்சி கலைய போது இருக்க மாட்டேன், நீங்க சொல்ற தேதியில நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேனே, பரவாயில்லையா. நான் சொன்னேன், ஐயா நான் விழாவுக்கு அழைப்பது முதலமைச்சரை அல்ல, கலைஞரை, நீங்க வந்துடணும். வரேன்னு வந்தார். அதே மாதிரி முதலமைச்சராக இல்லாமல் மதுரைக்கு வந்து அவர் செலவில் வந்து அந்த வெளியீட்டு விழா நடத்திருக்கோம். இதுல என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நூல் வெளியீட்டு விழாவிலும் அவருடைய உரையெல்லாம் நான் தொகுத்து என் தம்பி வைரமுத்துன்னு ஒரு நூலா போட்டிருக்கேன். அவர் என்னென்ன சொன்னார், இதெல்லாம் மிக முக்கியமான செய்தி. மூன்றாம் உலகப் போர் போய் கொடுக்குறேன். மூன்றாம் உலகப் போரை வெளியிட்டது யார் தெரியுமா? கலைஞர் வெளியிட என் அருமை எழுத்தாளர் ஜெயகாந்தன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். கமலஹாசன் வாழ்த்துறை வழங்கினார். அந்த மூன்றாம் உலகப் போர் கொண்டு போய் கொடுத்த உடனே அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு திகைச்சு போயிட்டு அவர் சொன்னாரு, என்ன இவ்வளவு நல்லா எழுதியிருக்கிறீங்க, நான் சரியா பண்ணணுமே அப்படின்னாரு. நீங்க படிச்சதை சொல்லுங்கய்யா, அது சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, 42 பக்கங்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி ஆய்வுரை எழுதி வந்து வாசிச்சார். வைரம் பட்டை தீட்டப்பட்டது கொடுத்தார். எனக்கு தெரிந்து கலைஞர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ நூல்களை வெளியிட்டிருக்கிறார். எல்லா விழாவிலும் அவர் பேசி இருக்கிறார். ஒரே ஒரு விழாவில் தான் நூலை பற்றியும் நூலாசிரியரை பற்றியும் ஒரு புத்தகம் தயாரித்து கொண்டு வந்து விநியோகித்து பேசினார். அது மூன்றாம் உலகப் போர். இந்த பெருமையை கொடுப்பதற்கு நான் என்ன அவருக்கு என்ன செஞ்சிருக்கேன்? நான் சொன்னேன், ஐயா உங்களால் நான் பெற்றது நிறைய, என்னால் நீங்கள் பெற்றது ஒன்றுமில்லை, பிறகு ஏன் இந்த அன்பு? தமிழ் அப்படின்னார். தமிழ் அப்படின்னார். எனக்கு என்ன தெரியுமா, இந்த 5-6 மாதங்களில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு இருக்கிறது. காலையில் 7 முதல் 7:15க்குள் நாங்கள் இருவரும் 30 ஆண்டுகளாக 32 ஆண்டுகளாக பேசி வருகிறோம். 7லிருந்து 7:15 எங்க 2 பேர் போன் எங்கேஜா இருக்கும். ஆனால் காலையில் அவருக்காக 5 மணி 5:30க்கு எழுந்து எல்லா பத்திரிகையிலும் அவரோடு பேசுவதற்கு என்னை நான் தயாரிப்பேன். கலைஞரோடு பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் என்னை தயாரிப்பேன். காலையில் எழுந்து ஹிந்து படிச்சுட்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சுட்டு, முரசொலி படிச்சுட்டு, தினத்தந்தி படிச்சுட்டு, தினகரன் படிச்சுட்டு, தினமலர் படிச்சுட்டு, இப்போ லேட்டஸ்டாக தி இந்து இதெல்லாம் படிச்சுட்டு, வார பத்திரிகை ஜூனியருடன் படிச்சுட்டு, குங்குமம் படிச்சுட்டு ரிப்போர்ட்டர் படிச்சு நான் தயாராக இருக்கணும். எல்லா வார்த்தையும் அவர் கேட்பாரு, நான் சொல்லுவேன். அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு கலைஞரோடு உறவாடுவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது உண்மை மட்டும்தான். அவர் கேட்கிற கேள்விக்கு மழுப்பக்கூடாது. ஐயா அது சம்பளம் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இது எனக்கு தெரியாது, வேணா தெரிஞ்சுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அதை நேசிப்பார். பூசி விழுகிறது பிடிக்காது. அவர் அப்படிப்பட்ட மனிதர். அவர் உண்மையை தான் விரும்புவார். இல்லை கண்டுபிடிச்சிடுவார். யாராவது வந்தா கேட்பாரு, முரசொலி படிச்சியா? படிச்சுட்டு என்ன 2ஆம் பக்கத்தை சொல்லு. 2ஆம் பக்கம் மட்டும் படிக்கல, போய் படிச்சுட்டோம். அதை நான் ரொம்ப ரசிப்பேன். அதெல்லாம் அப்படி அவரோட தயாரி. இப்போது 5-6 மாதமாக என்னுடைய அதிகாலை இருண்டு கிடக்கிறது. என் வீட்டுக்குள் குயில் கூவவில்லை. அதிகாலை சூரியோதயம் என் வீட்டுக்குள் விழவில்லை. அவரோடு பேசாதது பெரிய குறையாக இருக்கிறது.
வெகு விரைவில் அவர் இடம் பெற வேண்டும், வெகு விரைவில் அவர் பேச வேண்டும், மீண்டும் அவருடைய சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தவமாக இருக்கிறது. என் தவத்திற்கு காலம் வரம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். அந்த பெருமகனை வாழ்த்துவதில் நாம் பெருமை அடைகிறோம், நாம் வரம் பெறுகிறோம். அவரை வாழ்த்துவதற்கு நமக்கு வயது இல்லை என்று தப்பிக்கக்கூடாது. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, மனதுதான் தேவை. அவரை வாழ்த்துகிறேன். கடந்த பிறந்த நாளில் ராயப்பேட்டை திடலில் நடந்தது. அப்போது சொன்னேன், தளபதி ஒரு 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தலாம், அவருக்கு வயது 65, அவரை வாழ்த்தலாம். உங்களை 100 ஆண்டு வாழ்க என்று எங்களுக்கு வாழ்த்த தோன்றவில்லை. ஏனென்றால் நீங்கள் 93 வயதை தொட்டு இருக்கிறீர்கள். இன்னும் 7 ஆண்டுகள் தானா? 100 ஆண்டுகள் இருந்தால் இன்னும் 7 ஆண்டுகள் தானா? அப்படி நான் வாழ்த்த மாட்டேன். உங்களை நான் வேறு விதமாக வாழ்த்துவேன். தளபதி 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்துவது சரி, உங்களை 100 ஆண்டு வாழுங்கள் என்று வாழ்த்துவது பிழை. அதனால் நீங்கள் விரும்பும் வரை வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன் சொன்னார். அவர் 110 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். காலம் அதற்கு உதவ வேண்டும். கலைஞர் புகழ் வாழ்க. கண்டிப்பா சார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கையில கலைஞர் அவர்களுடைய தொண்டு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை பத்தி சொன்னீங்க. அவருடைய எதிர்கால கொள்கைகளின் தேவைகளை பற்றி சொல்லுங்க. திராவிட இயக்கத்தின் தேவைதான் கலைஞருடைய தேவை. திராவிட இயக்கம் என்ன காரணங்களுக்காக உண்டாக்கப்பட்டதோ அவற்றை முற்றிலும் தொட்டுவிட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. அடிப்படைகளை தொட்டிருக்கிறோம், சமூக நீதியை வென்றெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை திராவிட இயக்கங்கள் வளர்த்திருக்கின்றன. கலைஞர் காலத்தில் தமிழ்நாட்டின் அகமும் புகமும் மாறி இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் போதுமான வளர்ச்சி இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர வளர்ச்சியே இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. கலைஞருடைய மொழி தேவை, இன உணர்வு, கலைஞருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல், கலைஞருடைய மத நல்லிணக்கம், சமூக நீதி, இவைகளை தொடர்ந்து நூற்றாண்டுகளை தாண்டி தூக்கிச் செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை தளபதி அவர்கள் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் அவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது பாராட்டுகிறேன். கலைஞர் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் விழுது என்று தளபதி ஸ்டாலின் அவர்களை சொல்ல மாட்டேன், ஆலமரத்தின் பெருங்கிளை என்று சொல்லுவேன். அந்த பெருங்கிளையில் 1000 பறவைகள் கூடு கட்டட்டும், அந்த கிளையிலிருந்து இன்னும் விழுதுகள் இறங்கட்டும். அவருக்கு தேவைகள் இருக்கின்றன. கலைஞரை அறிந்தவர்கள், பக்கத்தில் இருந்து உணர்ந்தவர்கள், அவருடைய மொழி கொள்கை, இனக்கொள்கையை உணர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். இன்னும் ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடும் செயலாற்றலோடும் தொலைநோக்கு பார்வையோடும் கலைஞருடைய வழியில் அவர் தொடர்வார் என்று நம்புகிறேன். கலைஞருடைய நிழல் செயல் தலைவர் ஸ்டாலின் என்பதை நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் கலைஞர் அவர்களை பார்த்து நீங்க வியந்த விஷயங்களை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரம், இந்த தருணம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். பல புத்தகங்களை படிச்ச அனுபவம் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தருணத்துல உங்களை நாங்க சந்திக்கிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி.